ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் மினி விலாக் பார்க்கலாம். எப்போவுமே நான் சண்டேல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி வீட்டில் இட்லி மாவு காலியாகிடுச்சு. அப்பாவும் அம்மாவும் வெளில போயிட்டாங்களா, நாங்கள் மட்டும்தான். அதனால் சரி நூடுல்ஸ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நூடுல்ஸ் தான் இன்றைக்கி பண்ணேன். பாப்பாவுக்கு நூடுல்ஸ் கொடுக்க மாட்டேன், அதனால் பாப்பாவுக்கு உளுந்து கஞ்சி தான் பண்ணேன். நிறைய பேர் மேகி லவர் இருப்பாங்க, ஆனால் நான் இப்பி லவர் தான். எனக்கு இப்பி நூடுல்ஸ் தான் பிடிக்கும். அதுக்காக நான் மேகி சாப்பிட மாட்டேன்லாம் இல்லை, மேகியும் சாப்பிடுவேன். ஆனால் ரொம்ப ஃபேவரேட் எனக்கு இப்பி நூடுல்ஸ் தான். ஒரு காலத்துலலாம் நான் இப்பி நூடுல்ஸ் 3 வேளை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப அடிக்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்தது. அப்போ எனக்கு இது அன்ஹெல்தின்னு தெரியும். ஆனால் என்னன்னே தெரியல, ஏன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சதுன்னே தெரியல. ஆனால் இப்போ பாப்பா வளர்றாங்களா, அதனாலேயே நான் அதை சுத்தமாகவே சமைக்க வேண்டாம் அப்படின்ட்டு எப்பயாச்சும் ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுவேன். பாப்பாவுக்கு நான் இது வரைக்கும் கொடுத்ததும் இல்லை, அவங்க கேட்டதும் இல்லை. அம்மா இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட அவங்க கேட்டது கிடையாது. பிஸ்கெட் சாக்லேட் எப்படி நான் கொடுத்து பழகலையோ அதே மாதிரி தான் மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுத்ததில்லை. இட்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலுமே அது அன்ஹெல்தி தான். ஆனால் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எக்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்றதுனால நான் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு நானே மனசுக்கு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிறது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நூடுல்ஸு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.